that is great friends. இது பார்த்தீங்கன்னா மாருதி ஷிஃப்ட். இது 2015 மாடல். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கியர் தான் என்கேஜ் ஆகல. அதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. அதேமாதிரி என்கேஜ் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மூவ்மெண்ட் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு அதை தான் காட்ட போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷிஃப்ட் 1 கிலோமீட்டர் 1,07,000 ஓடி இருக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் போடுறேன். அதேமாதிரி தேர்ட் கியரு. இப்போ தேர்ட் கியர் ஒரு கியரை நீங்கள் என்கேஜ் பண்ணிட்டு நீங்கள் வண்டி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகுது. ஃபோர்த் கியரும் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகுது. ஆனால் 50 கியர் நான் என்கேஜ் பண்ணுற பாருங்க. 50 கியர் என்கேஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி தான் மூவ் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது கூட அந்த வண்டியோட கியரு நாய்ஸு எதுவுமே கிடையாது. ஏன்னா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக மூவ் ஆகலை. இப்போ 50 கியரில் இருக்குது பாருங்கள். திருப்பி நான் 50 கியர் போடுறேன். செகண்ட் கியரில் மூவ் ஆகுது. ஆனால் 50 கியர் போடும்போது அந்த 50 கியர் லாக் ஆகிற ஒரு இதுவே இல்லை. இதுதான் இந்த வண்டியில் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து ஒரு 50 கியரும் ரிவர்ஸ் கியரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லாட்டில் தான் இருக்குது. இப்போ நான் ரிவர்ஸ் கியர் போடுறேன். ரிவர்ஸ் கியர் போட்டால் மட்டும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரீயாக போகுது. ஆனால் 50 கியர் போட்டால் தான் வண்டி மூவ் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் கியர், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கியர் தான் என்கேஜ் ஆகல. அதுக்கு ரிவர்ஸ் கியர் ஆப்போசிட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக போடலை. இல்லை ரிவர்ஸ் கியரை வந்து கரெக்டாக கிளச்சை ஆப்ரேட் பண்ணல. உங்களுக்கு கிளச்சி வீக்காக இருக்கும்போது இல்லை கிளச்சி ஃபெயிலியர் ஆகும்போது ரிவர்ஸ் கியரை உங்களுக்கு ஹார்டாக போடும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 கியரோட சர்க்ளிப் வந்து உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகும். இந்த வண்டியில் அந்த 50 கியர் சர்க்ளிப் ப்ரோக்கன் ஆனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். அதேமாரி அது ப்ரோக்கன் ஆகிறது இல்லாமல் அது உள்ள கியர் பாக்ஸ் உள்ளவே உங்களுக்கு உளுந்து உள்ள கியருங்கெல்லாம் கூட அடிபட்டுரும். ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் நான் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தையும் நான் இந்த வண்டியில் அட்டன் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கியர் பாக்ஸ் உங்களுக்கு பின்னாடி டோரை மட்டும் கழட்டுறேன். இதுக்கு நீங்கள் கியர் பாக்ஸ்லாம் இறக்க தேவையில்ல. கியர் பாக்ஸ் இறக்காமையே நீங்கள் இந்த வண்டியை ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டிக்கு கியர் பாக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணாமே இந்த 50 கியரோட டோரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளிப்பு தான் உங்களுக்கு கழண்டி வந்து தான் இந்த கீர் ப்ராப்ளம் வந்தது. அதேமாதிரி இந்த கீர் வந்து உள்ள லாக்கெல்லாம் கழண்டி வந்து இந்த கீரும் அடிபட்டுருக்கு. இப்போ நான் இதில் 30 மீட்டர் நான் லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட 50 கியர் செட்டு. இப்போ இந்த 50 கியர் செட்டில் இந்த சர்க்கிளிப் கழண்டி விழுந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கெல்லாம் கழண்டிச்சு. லாக்கெல்லாம் கழனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் என்கேஜ் ஆகல. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு கியர் டேமேஜ் ஆகும். இங்கே பாருங்கள் கியர் எவ்வளோ டேமேஜ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது கியர் பாக்ஸ் உங்களுக்கு நாய்ஸ் வந்திருக்கும். நாய்ஸ் ஏன்னா இது எல்லாம் கழண்டி விழும்போதே இது உள்ள உங்களுக்கு டீத்து அடிப்படும் போதே உங்களுக்கு நாய்ஸ் வந்திருக்கும். நாய்ஸ் வந்து அவங்க ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கியர் கிட் அப்படியே நான் செட்டாக வாங்குறேன். இது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான் இப்போ நான் இதுக்கு வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 50 கியரோட கிட் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கியர் பாக்ஸ்லேருந்து உங்களுக்கு 50 கியரோட கிட்டு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். இந்த சர்க்கிளிப் தான் இந்த கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐலர் கியரை நான் ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50 கியரோட நீடில் ஃபோன் பண்ணிட்டு
இப்போ சர்க்கிளிப் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்க்கை நான் டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது கியரில் போட்டு தான் நான் டைட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கியரை நான் போட்டு செக் பண்ணிக்கிறேன். 50 கியர் ரிவர்ஸ் கியரை நியூட்ரல் பண்ணுங்க, ரிவர்ஸ் போடுங்க, திருப்பி 5th போடுங்க, ஃபஸ்ட்டு போடுங்க, இதுக்கப்புறம் 2nd, 3rd, 4th, 5th, ரிவர்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 நெட்டை நான் டைட் பண்ணி லாக் பண்ணி பின்னாடி டோர் போட்டுறேன். கியர் பாக்ஸ் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் டோர் நான் ஃபிட் பண்ணுறேன். அதேமாதிரி கியர் பாக்ஸ் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 2.1 லிட்டர் வரும். நான் இப்போ அதையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு கியர் பாக்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 80W90 ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கியர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட் கியரில் போயினுக்குது பார்த்தீங்கன்னா, 2nd, 3rd, 4th கியரு பார்த்தீங்கன்னா 5th கியரு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5th கியருக்கு ஒரு அவுட்டர் சர்க்கிளிப் வருது. இந்த சர்க்கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இல்லை சர்க்கிளிப் ஏதாவது ஒரு கியர் கொஞ்சம் ஹார்டாக போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். இது எல்லா ஷிஃப்ட்டுக்கும் போகாது. ரொம்ப உங்களுக்கு ஹார்டாக கியருங்களை யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். இந்த வண்டியிலே அந்த சர்க்கிளிப் உடஞ்சதுனால உங்களுக்கு 5th கியரோட லாக் எல்லாமே கழட்டி விழுந்து தான் உங்களுக்கு கியரும் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் 5th கியர் கிட்டு மட்டும் தான் நான் இந்த வண்டியில் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.